பிருந்தாவனவாசிகளே, இப்பொழுது நாம் இங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் வழங்கி பசுக்களை வழிபடுவோம். வாருங்கள். தந்தை, இப்பொழுது நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த புகழ் வாய்ந்த கோவர்தன பூஜையை துவங்குவோம். நான் காண்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என்ன ஆச்சரியம்! எனதருமை பிருந்தாவன வாசிகளே, உமது பக்தியினாலும் வழிபாட்டினாலும் மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். உம்மை போன்ற தூய பக்தர்களால் மட்டுமே என்னை அடைய முடியும். மேலும் பக்தியுடன் அர்ப்பணித்த இந்த அர்ப்பணங்களையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே பாருங்கள், பகவான் நம்முடைய அர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் கொண்டு வாருங்கள், இன்னும் கொண்டு வாருங்கள். இதோ இதோ, உடனே செல்லுங்கள். அனைத்து பதார்த்தங்களையும் கொண்டு வாருங்கள். சீக்கிரம்! சாதம், பொரியல், லட்டு, ஜிலேபி என அனைத்தையும் கொண்டு வாருங்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உண்மையில் எனக்கும் இந்த கோவர்தன மலைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எனவே எனது பக்தர்கள் வருங்காலத்தில் இந்த கோவர்தனத்தின் கற்களை எடுத்து வீடுகளில் விக்கிரகமாக வழிபடுவார்கள். அந்த பக்தர்களுக்கு எனது கருணை கிடைப்பது நிச்சயம். கோவர்தன மலை எவ்வளவு பெரிதாக வளர்ந்து நாம் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் கருணை காட்டுகிறது பாருங்கள். நான் முன்னின்று நடத்தும் கோவர்தன பூஜையை அசட்டை செய்பவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். கோவர்தன மலையில் பல பாம்புகள் உள்ளன. கோவர்தன பூஜையை ஏளனம் செய்பவர்கள் அப்பாம்புகளால் தீண்டப்பட்டு மரணமடைவார்கள். பசுக்களின் நன்மையையும் தமது சொந்த நலனையும் கருத்தில் கொண்டு அடுத்துள்ள விருந்தாவனவாசிகள் அனைவரும் கோவர்தன பூஜையை நான் வகுத்துள்ள முறைப்படி நடத்துவார்களாக. வாழ்க கிருஷ்ணா, நீ நீடூடி வாழ்க. உன் அறிவுரைப்படி நடந்து நாம் இன்று பெரும் பாக்கியத்தை பெற்றோம். அனைவரும் உள்ளம் குளிர்ந்தோம். நாய் பூனைகள் உட்பட அனைவரும் பிரசாதத்தை உண்டு பேரானந்தம் அடைந்தோம். இதிலிருந்து நாம் அனைத்து மிருகங்களும் கவனத்திற்குரியவை என்பதை அறிகிறோம். அதிலும் பசு பராமரிப்பு மிக முக்கியமானது. சில உயிரினங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு நேர்முகமாகவும் சிலர் மறைமுகமாகவும் காரணமாயிருக்கலாம். ஆனால் கிருஷ்ண உணர்வு இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு ஜீவனும் நன்மை அடைகிறான். இந்த அனைத்து பெருமையும் உன்னையே சேரும்.
நீ நீடூடி வாழ் கிருஷ்ணா.